தலைப்பு செய்திகள். மீண்டும் ஒரு இருண்ட காலம் உருவாக இடமளிக்காதீர்கள், கோடீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. இனவழிப்பில் ஈடுபட்ட இராணுவத்தின் கோர முகமே தையிட்டி திஸ்ஸவிகார, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. மின்சார கட்டண யோசனை, பொதுமக்களின் கருத்துக்களை கோரும் ஆணைக்குழு. நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2021 ஆண்டு மற்றும் 2022 ஆண்டுகளில் நிலவியது போன்ற மின்சாரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமை மீண்டும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது எனவும் இது தொடர்பில் அரசு முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வலுசக்தி துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் தெரிவித்ததாவது: நடப்பு ஆண்டின் 2வது காலாண்டில் மின்சார கட்டணத்தை 13.8% அதிகரிப்பதற்கு மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் பரிந்துரை செய்துள்ளது. இவ்வாறான மேலதிக சுமை அடிமட்ட மக்கள் மீதே சுமத்தப்படும். இதனால் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. கடந்த கால பொருளாதார நெருக்கடியால் நாடு பாரிய பின்னடைவை சந்தித்தது. அத்தகையதொரு இருண்ட காலம் மீண்டும் உருவாக அரசு இடமளிக்க கூடாது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் மின்சார சபைக்கு 5 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் இவ்வாறான தவறுகளால் ஏற்பட்ட நட்டத்தை ஏழை மக்கள் தலையில் சுமத்துவது நியாயமற்றது. எனவே நிலக்கரிகள் இறக்குமதியின் போது முறையான மற்றும் வெளிப்படையான பொறிமுறையை பின்பற்றுவது அவசியமாகும். தற்போது பெய்து வரும் மழையினால் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். குறிப்பாக அறுவடை செய்த நெல்லை உலர்த்த முடியாமல் விற்பனை செய்ய முடியாத நிலையில் அவர்கள் உள்ளனர். எனவே விவசாயிகளின் நலன் கருதி பிரதேச ரீதியாக நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நிறுவுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் தமது சொத்துக்களை அடகு வைத்தும் விற்றும் விவசாயம் செய்யும் இவர்களுக்காக விசேட வேலை திட்டங்களை முன்னெடுப்பதோடு நெல் உலர்த்தும் இயந்திரங்களுக்கான மின்சாரத்தை மானிய அடிப்படையில் வழங்கவும் அரசாங்கம் முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இட அழிப்பு போரில் ஈடுபட்ட இராணுவத்தின் கோரமுகமே தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரை. இந்த விடயத்தில் அரசு தலையிட்டு காணிகளை இழந்த மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரை தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பௌத்த சாசன அமைச்சின் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டனர். ஆனால் காணிகளை இழந்த மக்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை. இது எந்த வகையில் நியாயம்? தையிட்டு திஸ்ஸவிகாரைக்கும் அரசுக்கும் அல்லது பௌத்தத்திற்கும் தொடர்பில்லை. இராணுவமே இந்த ஆக்கிரமிப்பை செய்தது. அப்போதைய இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தான் இந்த விகாரையை அமைப்பதில் முழு மூச்சாக செயற்பட்டார். இன அழிப்பில் ஈடுபட்ட இராணுவத்தின் மற்றொரு கோரமுகமே தையிட்டு திஸ்ஸவிகாரையாகும். எனவே இந்த விடயத்தில் அரசு நீதியான முறையில் தலையிட வேண்டும். மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு இவ்வாறான மோசமான செயல்களுக்கு துணை போகக்கூடாது என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை திட்டம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 18ஆம் திகதி வரை வாய்மொழி மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் ஏனைய விடயங்களையும் கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் குறித்த தீர்மானத்தை ஆணைக்குழு மேற்கொள்ள உள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்காக, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்கு
13.56% மின்சார கட்டண அதிகரிப்பை எதிர்பார்த்து கடந்த 13ஆம் தேதி இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டுக்காக இலங்கை மின்சார சபையினால் 11.57% மின்சார கட்டண அதிகரிப்பு முன்மொழியப்பட்ட போதிலும் அதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் அரசு விதித்த கூடுதல் இறக்குமதி வரிகள் செல்லாது என்று அமெரிக்க உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தமும் சிக்கலை சந்தித்துள்ளது. தலைமை நீதிபதி ஜான் ரபார்ட்ஸ் தலைமையிலான 9 பேர் அடங்கிய அமர்வு வரி விதிப்பு தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் அமெரிக்க நாடாளுமன்றத்தை அதிபரால் மீற முடியாது. 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் கீழ் அவசர சூழலை பயன்படுத்தி இந்த வரிகளை விதிக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்று தெரிவித்தது. மேலும் வரி விதிப்பானது தேசிய பாதுகாப்பு தொடர்பான அவசர நடவடிக்கை என்ற ட்ரம்ப் தரப்பு வாதத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. தீர்ப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ட்ரம்ப் அங்கு பேசியதாவது: நாட்டிற்கு நன்மையான முடிவை எடுக்க துணிச்சல் இல்லாத இந்த நீதிபதிகள் ஒரு அவமானம். அவர்கள் தங்களின் குடும்பங்களுக்கே தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டனர். தீர்ப்பளித்த நீதிபதிகள் பெயரளவில் தான் குடியரசுவாதிகள், ஆனால் தீவிர இடதுசாரி ஜனநாயக கட்சியின் வளர்ப்பு நாய்களாக மாறிவிட்டனர். அவர்களுக்கு தேசப்பற்றோ அரசியல் அமைப்பின் மீது விசுவாசமோ இல்லை. நான் கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன், ஆனால் அந்த நீதிபதிகள் முட்டாள்கள். அவர்கள் அந்நிய சக்திகளின் விருப்பங்களுக்கு கட்டுப்படுகின்றார்கள். அதே நேரம் 9 பேர் கொண்ட அமர்வில் எனது கொள்கைக்கு ஆதரவாக நின்ற நீதிபதிகள் தாமஸ் அலிட்டோ மற்றும் கெவனோ ஆகியோரை வலிமையும் துணிச்சலும் மிக்கவர்கள் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி அந்நாட்டில் சுமார் 7 கோடி மக்கள் தற்போது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகின்றனர் என்று தெரிய வந்துள்ளது. அங்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதம் 8,484 ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த தொகைக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். அதன்படி அங்கு தேசிய வறுமை விகிதம் 29% எட்டியுள்ளது. இது கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத உச்சமாகும். 2018-2019 ஆண்டை விட தற்போது வறுமை 32% அதிகரித்துள்ளது. கிராமப்புற வறுமை 28.2%-இலிருந்து 36.2% உயர்ந்துள்ளது. நகர்ப்புற வறுமை 11%-இலிருந்து 17.4% அதிகரித்துள்ளது. மிக மோசமாக பலுசிஸ்தான் மாகாணத்தில் சுமார் 50%, அதாவது 2 பேரில் ஒருவர் வறுமையில் வாடுகின்றனர். தனி நாடு கோரும் கிளர்ச்சியாளர்களால் பலுசிஸ்தான் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளன. பாகிஸ்தானின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 7.1% உயர்ந்துள்ளது. இது கடந்த 21 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச அளவாகும். இந்தியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்ததை அடுத்து செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சாந்தினி சவுக்கின் சில பகுதிகள் உட்பட தில்லியில் உள்ள முக்கிய மத மற்றும் பாரம்பரிய தலங்களில் சனிக்கிழமை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்கு ஒருவர் கூறியதாவது: பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா இந்தியாவின் மிக முக்கிய மத இடங்களை குறிவைத்திருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஒரு முக்கிய சுற்றுலா தலம் மற்றும் உயர் பாதுகாப்பு மண்டலமான செங்கோட்டைக்கு அருகே அச்சுறுத்தல் குறித்து பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. சாந்தினி சவுக் பகுதியில் உள்ள ஒரு கோயில் சாத்தியமான இலக்குகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் இன்று 2002 அங்கோலாவின் அரசியல் தலைவர் ஜனாசு சம்பவி இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார். 2002 தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வவுனியாவில் கையெழுத்திடப்பட்டது. 2002 ஈரானில் கெர்மான் மாகாணத்தில் 6.4 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 612 பேர் உயிரிழந்தனர்.
2006 பிரித்தானியாவின் சரித்திரத்தில் மிக பெரும் கொள்ளை கென்ட் நகரில் இடம்பெற்றது. 53 மில்லியன் பவுண்ட்ஸ் பணத்தை 6 சேர்ந்து கொள்ளையிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.